மரம் செங்குத்தா வளர்றதுக்கு காரணம். ஸோ நம்மளும் பாத்தீங்கன்னா மனிதர்கள் நாமும் எப்படி வளர்ந்துருக்கோம், எல்லாமே படுத்துட்டு வளருமா? அதே போல இன்னொன்னு பாத்தீங்கன்னா மிருகங்களும் பறவைகளும் பாத்தீங்கன்னா தலை குனிஞ்சு வளர்ந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளும் மரமும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். நம்மளும் வந்து நிமிர்ந்து தான் நம்ம இருப்போம். அதே போல மிருகங்களும் பறவைகளும் குனிஞ்சுதான் இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அதற்கு வந்து கைகள் தேவைப்படாது. நமக்கு கைகள் ஒரு பொருள் எடுக்கவோ எல்லாத்துக்கும் கைகள் தேவைப்படுது. அதே போல நமக்கு எல்லா விஷயங்களுக்கும் இந்த புவியீர்ப்பு விசை எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி தான் நம்ம மனிதனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஞ்ஞான முறைப்படி நம்ம பேசுறோம். ஓகேங்களா? ஆன்மீகம் அது இதுன்னு இல்லை. நம்ம இந்த மாதிரி விஷயங்கள மனிதர்களும் மரங்களும் ஒன்றுதான். ஓகேவா? நம்ம மரத்தை எப்படி பாதுகாக்கிறோமோ அதே போல நம்ம மனித வளமும் வந்து நல்லா பெருகும், ஆரோக்கியமா இருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வருஷம் வருஷம் மரம் நடுற மாதிரி நீங்களும் வந்து தொடர்ந்து மரம் நட்டு இந்த கிராமத்தை வந்து பசுமையாக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? நன்றிகள். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே, தேங்க்யூ. ஐயா 9th படிச்சதுங்க. ஆமா, அந்த நிறத்தை கொடுக்க அதான் நான் அதை சொன்னேன் இல்லையா, அதோட நிறத்தை கொடுக்கறது தான் போட்டோசிந்தசிஸ். அந்த இலைக்கு அந்த பச்சையம் கொடுக்குறது இல்லையா, ஸோ அதுதான் வந்து போட்டோசிந்தசிஸ் சொல்லுவாங்க. நீங்க தமிழ்ல பச்சையம்னு சொல்லிட்டு அந்த விஷயம் இருக்கும். சரி, இந்த புவியீர்ப்பு விசை யார் சொன்னது? நீங்க தானே சொன்னீங்க. புவியீர்ப்பு விசை இது எங்க படிச்சிருக்கீங்க? இல்ல வந்திருக்கா? ஓகே, சூப்பர். அது அவர் சொல்லுவாருங்க. அது அவர் தான் எக்ஸ்பர்ட். மரம் வளர்ப்பது ஏன்? மரம் வளர்க்கறது ஏமா சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். நிழல் வேற, காற்று வேற, ஆக்சிஜன் கிடைக்கும் வேற. மரங்கள் இதுதான் பண்ணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று கொடுக்கும், நிழல் கொடுக்கும், ஆக்சிஜன் கொடுக்கும். வேற இப்போ மரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பல வகைகள் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆலமரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு கம்மியா இருக்கலாம். ஆனா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆலமரம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துல நுழையிறானா பெரிய ஆலமரம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எல்லா கிராமத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆலமரம், குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரியம்மன் கோயில் பக்கத்துல ஒரு கிராம மக்கள் பொதுவாக கூற இடத்துல பெரிய பெரிய ஆலமரம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆலமரம், அரச மரம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே 24 மணி நேரமும் ஆக்சிஜன் தரக்கூடிய மரங்கள் வந்து ஆலமரமும் அரச மரமும் தான். வேப்ப மரம் கூட 12 மணி நேரம் தான் ஆக்சிஜன் கொடுக்கும், நைட்ல கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும். அதனால நைட்ல வேப்ப மரத்தை அடியில் படுத்தோம்னா அமுக்குற மாதிரி இருக்குன்னா ஒரு சிம்டம்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அதுக்கு தான் காரணம். மரங்களோட பயன்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண் அரிப்பு ஏற்படாம தடுக்கிறது மரங்கள் தான். இப்போ மழை நிறைய பெய்யுது இல்லையா, இப்போ சாதாரணமாக மண்ணை கொட்டி வைக்கிறோம் ஒரு இடத்துல, ஒரு கோபுரமா மண்ணு, இப்போ ஏரிக்கரை இருக்கு, குளக்கரை இருக்கு, அங்கெல்லாம் மண்ணை சாதாரணமாக கொட்டி வச்சுன்னா அந்த மண் வந்து மழை அதிகமாக பெய்யும் போது கரைஞ்சி போறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதெல்லாம் தடுக்கிறது மரங்களோட வேர்கள் தான். அந்த வேர்கள் வந்து அந்த மண் எவ்வளவு இறுக்கமா பிடிக்குதோ அதை பொறுத்து அந்த மண் அரிப்புன்றது தடைப்படும். இந்த மலைகள்லாம் வந்து அவ்வளவு பெரிய மலை இருக்குல்ல, இப்ப நம்ம இங்க மண்ணை கொட்டி வச்சாலே கரைஞ்சி ஓடி போகுது. ஆனா மலை ஏன் கரையாம இருக்கு? அது ஃபுல்லா மரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மரங்கள் எல்லாம் அந்த மண்ணை இறுக்கமா பிடிச்சி வச்சுக்குது. அந்த மரங்கள் எல்லாம் அந்த வேர்கள் மூலியமா இறுக்கமா பிடிச்சி வைக்கிறதுனால அந்த மண்கள் எல்லாம் கீழே இறங்காம இருக்கு. அதனால மலைகள் மலையாவே இருக்காது, கரையாம இருக்கு. அந்த மரங்கள் எல்லாம் நம்ம அழிச்சுட்டா என்ன ஆயிடும்? மலைகள் எல்லாம் கரைஞ்சி